ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல் தான் ஃபசல் அண்ட் நவீன் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துருவோமா. அவங்க மேட்ச்சுக்கு முன்னாடி ஆங்கர் கேட்டுட்டு இருந்தாங்க ஸ்டேஜில். டபங் டெல்லி ஜெயிச்சிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், 47-25 பெங்கால் வாரியர்ஸ்ட்டை ஒன் சைடடாக போட்டு தோசம் பண்ணிட்டாங்க. ஆஷும் அலி வழக்கம்போல் 17 பாயிண்ட்டு, யோகேஷ் ஒரு 9 பாயிண்ட்டு, அவங்களுக்கு விஸ்வாஸ்னு ஒருத்தர் 8, நிதிஷ்ன்ற ஒரு 5. இதுதான் ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூவில். சரி, மேட்ச்சுக்கு முன்னாடி ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டு பேருமே லெஜெண்டு கபடி ஆன் தர் ஓன் யூனோ அவங்கவுங்க டீமுக்கு. ஃபஸ்ட்டு ஃபசல்கிட்ட என்ன கேட்டாங்கன்னு சொல்லிடுறேன். ஃபசலை கேட்டாங்க. அப்புறம் ஃபசல், உங்களுக்கு இன்னும் ஸ்மால் சான்ஸ் இருக்குது, டீம் ரெடியா, டாப் 6க்கு போயிடுவியான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், வி ஹேவ் லிட்டில் சான்ஸ் அப்படின்னார். ஆமாம், சின்ன சான்ஸ் ஒன்று இருக்குது, பட் வேறு ஆப்ஷன் இல்லை, ஜெயிச்சே ஆகணும் எல்லா மேட்சஸும். அண்ட் நாங்கள் குவாலிஃபை ஆகலைன்னாலும் பரவாயில்ல, ஃபைட் பண்ணுவோம், ஏன்னா எவ்ரி மேட்ச் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பெங்கால் நேம் இஸ் இம்பார்ட்டன்ட்டார். ஆமாம், பிளேயிங் ஃபார் பெங்கால். ஆமாம், பெங்கால்ன்ற பேருக்காகவும் நாங்கள் விளையாடணும், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் எல்லா சான்ஸும் நாங்கள் எடுப்போம், வில் கோ ஆல் அவுட்டு அண்ட் சக்சீட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். டபுள் மைண்டட் தான் சொன்னார், கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, வில் ட்ரை டு வின் அப்படின்னு தான் சொன்னார். இன்னொருத்தர் கேட்டார், சரி நீ ஜெயிக்கலாம் இருக்கட்டும், உனக்கு எதிர ஆஷு மாலிக்கு நவீன் எக்ஸ்பிரஸ் வர போகிறாங்க, அவங்க டஃப்பு, அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு சொன்னார். ஆமாம், அவங்க ரெண்டு பேர் தான், ஆஷு மாலிக் அண்ட் நவீன் தான் பேக் போன் அவங்க டீமுக்கு. டெல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணாலே போதும், நாங்கள் மேட்ச் ஜெயிச்சிருவோம், அண்ட் மேட்டில் பாருங்கள் எங்கள் பிளானோட நாங்கள் வரோம் அப்படின்னாரு. நவீனை பற்றி என்ன நினைக்கிறேன்னு ஒருத்தர் கேட்டாங்க. அவர் கேட்டார் ஆங்கர் ஃபசல்கிட்ட, இஸ் த பெஸ்ட் பிளேயர் இன் இந்தியான்ட்டார். பெஸ்ட் விஷஸ், அவர் தான் பெஸ்ட் பிளேயர் இன் இந்தியா இப்போதைக்கு அப்படின்னு வாழ்த்து சொன்னார். ரைட், நம்ம நவீன் எக்ஸ்பிரஸ்ட்டை வரட்டும். நவீன் நல்ல இன்ஜுரி ஆகி போயிட்டு திரும்பி வந்திருக்காரு. நம்ம ஆளுங்க தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மறுநாள் இன்ஜுரி போனால் அதோட அவ்வளோதான், வரமாட்டாங்க திரும்ப மேட்டுக்கு. நம்மளா எதாவது யூகிச்சிக்க வேண்டியதான், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அது இருக்குமோ இது இருக்குமோன்னு. எனிவே ரைட், அது எப்படின்னு தெரியல. நிறைய பேர் கேட்டீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க எப்படி சார் இன்ஜூரி ஆகுறாங்க தமிழ் தலைவாசி கேட்டீங்க. ஆன்சர் ஐ டோன்ட் நோ. எனிவே நவீன்கிட்ட வந்துடுவான். நவீன் அண்ட் 12 மேட்சாக நீங்கள் தொகை இல்லை பிறகு அது ஒரு கண்ணு வச்சிட்டாரு நினைக்கிறேன். எடுத்தோன்னே 12 மேட்சஸ் யூ டின் லூஸ், இன்றைக்கி ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிளே ஆஃப் பக்கா, அதை பற்றி என்ன நினைக்கிறேன், கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுறீங்க பிறகு எப்படி தோக்காமல் அப்படின்னு கேட்டாங்க. சொன்னார், ரீசன் சிம்பிள். நவீன் சொன்னார், லோக் ட்ராஃபி சாத்தேன், லோக் ட்ராஃபி ஜித்னே के लिए அப்படின்ட்டார். அவ்வளோதான், சிம்பிள் ரீசன் தான், எங்களுக்கு ட்ராஃபி ஜெயிக்கணும் திரும்பவும். நிறைய மோட்டிவேஷன் கிடச்சிது கோச்சிட்டு வந்து. ஸ்டார்டிங்கில் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணது உண்மை தான், பட் அதுக்கப்புறம் ஆஷு பாய் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்குது அவர் மேலே எனக்கு. அண்ட் அவர் ரொம்ப நல்ல டீமை வழி நடத்தி எடுத்துகிட்டு போனார். நாங்கள் ரெண்டு பேரும் டுகெதராக விளையாடுறோம், டுகெதராக நல்லா விளையாடுறோம், அதான் காரணம் அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், தேக்கிய நவீன் அப்படி தான் கூப்பிட்டாரு. நவீன், சுல்தான் வந்து ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்கார் ஃபசல், ஓகேயா. போன மேட்ச்சில் கூட உங்களை லெஃப்ட் கார்னர் தான் உங்களை ட்ரபிள் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி சுல்தான் வேறு நிற்கிறாரு. ஸோ என்ன நினைக்கிற அதை பற்றி, சுல்தான் ஃபசலை ஆஸ் அ ரைடராக எப்படி பார்க்குற அப்படின்னாரு. சொன்னேன், தேக்கியே அதுதான் பாருங்கள், சுல்தான் ஃபசல் வந்து லெஜெண்ட் ஆஃப் கபடி, அவர் ஃபென்டாஸ்டிக் பிளேயர். அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ அவரை வெளில உட்கார வைக்கிறோமோ பெஞ்சில், அவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கு அட்வான்டேஜ் மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. அண்ட் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம், ஃபசலை மேக்ஸிமம் அவுட் பண்ணால். ஃபசல் தான் பெரிய த்ரெட்டு, அதர்ஸும் நல்ல பிளேயர் தான், பட் எல்லாத்துக்கும் ஸ்டாண்ட் அவுட்னா ஃபசலோட டிஃபென்ஸை மீறி தான் நாங்கள் போய் பாயிண்ட் எடுக்கணும். ஃபோக்கஸும் இருக்கும் எங்களுக்கு மற்ற பிளேயர் மேலேயும், பட் மேஜர் ஃபோக்கஸ் வந்து சுல்தான் மேலே தான் இருக்கும். த ஹோல் டீம் இஸ் டூயிங் வெல், அவங்க டீம் ஆகட்டும், எங்கள் டீமும் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க, பார்ப்போம், மேட்டில் பார்ப்பீங்க. நான் சொன்னது செஞ்சு காமிச்சிட்டார்ல. டெல்லி 47, பெங்கால் 25. இவ்வளோக்கு நவீன் அவ்வளோ எடுக்கல பாயிண்ட்டு, டீம் பாயிண்ட் ஜெயிக்கணும், அவ்வளோதான். பவன் சராவது அன்றைக்கி சொன்னார், என்னோட 4 பாயிண்டில் டீம் ஜெயிச்சுன்னா ஐ எம் ஹாப்பி, என்னோட 10 பாயிண்டில் டீம் தோத்துன்னா ஐ எம் நாட் ஹாப்பி. அதுதான் ஒரு நல்ல பிளேயருக்கு. கிரிக்கெட்டில் அப்படி தான் சொல்லுவாங்க, ஏன்னா 100 முக்கியம் இல்லை, 30 அடிச்சு டீம் ஜெயிச்சா தான் முக்கியம், 100 எடுத்து தோக்குறது வேஸ்ட்டு அப்படின்னு ஸ்போர்ட்ஸ்மேன் சொல்கிறதா அது. எனிவே அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பார்க்க போய் பாருங்கள். பாட்னா பைரேட்ஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, புனேரி பல்தன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், அஜய் தாக்கூர் என்ன சொன்னார், அந்த கோச் என்ன சொன்னார், எல்லாமே இருக்குது. எங்களுக்கு எவ்வளோ உங்கள் புரிய பார்த்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.